அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த பொருட்களை மட்டும் மறக்காமல் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிடுங்க. அப்படி வாங்கி வச்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் பணத்துக்கோ நிம்மதிக்கோ எந்த குறையுமே இருக்காதுங்க. வீடு சுபிட்சமாக இருக்குங்க. அந்த பொருள் எந்த பொருள் தானே கேட்குறீங்க? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தினந்தோறும் ஆன்மீக பதிவுகளும் பணப்பரிகாரங்களும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்குனி உத்திரம்ன்றது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுதுங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வேண்டிக்கிட்டு பக்தர்கள் எல்லாரும் காவடி தூக்கிட்டு போவாங்க, விரதம் இருப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க. அப்படி வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாளாக பங்குனி உத்திரம் அமைஞ்சிருக்குங்க. அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கிறது மூலமாக அந்த முருகப்பெருமான் அடியேனான உங்களுக்கு என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடியவராக இருக்காருங்க. பங்குனி உத்திரம் கல்யாண விரதம்னோ திருமண விரதம்னோ அந்த நாள் சொல்லப்படுதுங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் பல தெய்வங்களோட கல்யாணம் நடைபெற்றதா நம்மளோட புராணங்கள் கூறுதுங்க. உதாரணமாக சிவன் பார்வதி, முருகன் தெய்வானை, ஆண்டாள் ரங்கநாதர், மீனாட்சி சுந்தரர், இப்படி எல்லா தெய்வங்களோட திருமணமும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு நடைபெற்றதால் அன்னைக்கு திருமணம் ஆகாதவங்க முருகனையோ சிவபெருமானையும் வேண்டி விரதம் இருக்கிறது மூலமாக கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் கைகூடும்னோ, திருமணம் முடிந்தவங்க திருமண வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொல்லி விரதம் இருக்கிறது மூலமாக உங்களோட இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும்ன்றதும், கடன் அதிகமாக இருக்கிறவங்க முருகனையும் சிவனையும் வழிபடுறது மூலமாக அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறது மூலமாக உங்கள் கடன் அடையும்ன்றதும் புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்கிற வரலாறுங்க. அப்படிப்பட்ட பங்குனி உத்திரத்தன்னைக்கு நான் சொல்கிற இந்த பொருட்களை மட்டும் வாங்கி உங்களோட பூஜை அறையில் வச்சுருங்க. உங்கள் வாழ்க்கை ஸ்டைலே மாறிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணக்குறையோ இல்லை நிம்மதியில் குறையோ எதுவுமே இருக்காதுங்க. வீடு லட்சுமி கடாட்சியம் பொருந்தியதாக இருக்குங்க. அது என்ன பொருள் தானே கேட்குறீங்க? ரொம்ப சுலபமாக வாங்கக்கூடிய பொருட்கள் தாங்க. எப்போவுமே நாம் சொல்லக்கூடியது தான். உங்களோட சுபகாரியத்துக்கு எல்லா சுபகாரியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு மஞ்சள் தாங்க. கண்டிப்பாக பங்குனி உத்திரத்தன்னைக்கு கல்லுப்பு மஞ்சள் இந்த ரெண்டையும் கண்டிப்பாக உங்களோட பூஜை அறையில் வச்சுடுங்க. அடுத்த நாள் எடுத்து உங்களோட சமையல் அறைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. முதல் நாள் அன்றைக்கி பங்குனி உத்திரம் முழுவதும் உங்களோட பூஜை அறையில் அது இருக்கட்டுங்க. அடுத்த பொருள் என்ன பொருள்னா சந்தனங்க. முருகர் ஒரு சந்தன பிரியருங்க. அதனால் சந்தனம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்குறது சிறப்பாக அமையுங்க. வாங்கி அதை பன்னீரில் கலந்து நீங்கள் உங்கள் வீட்டில் முருகர் சிலை இருந்துச்சுன்னா முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்குங்க. இல்லை எங்கள் வீட்டில் படம் மட்டும்தான் இருக்குன்னா அந்த சந்தனத்தை பன்னீரோட கலந்து அந்த முருகர் படத்துக்கு பொட்டு வைக்கிறது விசேஷங்க. அதுக்கடுத்து கல்கண்டுங்க. கல்கண்டு முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளுங்க. ஆனால் டைமண்ட் கல்கண்டு கிடையாதுங்க. பழனி மற்ற திருச்செந்தூர் எல்லா இடத்துலையுமே முன்னாடி விற்பாங்க இல்லையா, பெருசாக இருக்கும் அந்த கல்கண்டு. சேஃபே இல்லாமல் கடிக்கவே முடியாது, ரொம்ப கல் மாதிரி இருக்கும் அந்த கல்கண்டுங்க. அந்த கல்கண்டை வாங்கி பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகர் படத்துக்கு கீழே வைக்கிறது இன்னுமே விசேஷமாக அமையுங்க. கடன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறவங்க துவரம் பருப்பு அன்னைக்கு கொஞ்சமாக வாங்கி வைங்க. துவரம் பருப்பு சுக்கிரனுக்கு உரியதுங்க. அன்னைக்கு கடனை தீர்க்கக்கூடியவராக சுக்கிர பகவான் இருக்காருங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால நீங்கள் கண்டிப்பாக துவரம் பருப்பு வாங்கி உங்களோட பூஜை அறையில் வைக்கும் பொழுது உங்களோட கடன் முழுமையாக அடையுங்க. இந்த பொருட்களை மட்டும் மறக்காமல் நீங்கள் வாங்கி வச்சு பங்குனி உத்திரத்துக்கு வழக்கம் போல் இதுக்கு தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபடுங்க. உங்களோட வீடு முழுமையாக சுபிக்ஷமாக இருக்குங்க. பணத்துக்கோ நிம்மதிக்கோ எந்த குறையுமே இருக்காதுங்க. முருகப்பெருமான் நீங்கள் கேட்ட எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.